எந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம நீ கைய பிடிச்சு இழுத்தியோ அந்த பொண்ணு கால்ல விழுந்து எல்லாருக்கும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும். இதான் தீர்ப்பு. அந்த பொண்ணு கால்ல விழுந்து எல்லாருக்கும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும். அந்த பொண்ணு கால்ல விழுந்து எல்லாருக்கும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும். மக்களே வீடியோ எப்படி இருந்துச்சு? வேற ஒண்ணும் இல்ல, என்னடா சம்பந்தம் வந்துட்டு இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல நடந்துச்சு. சீமான் கேஸ் விஷயமா. அது வேற வழி தெரியல, எங்களால நேரில் போய் ஷூட் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? பார்த்தோம், பொருத்தமா இருந்துச்சுன்னு எடுத்து நாங்க போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பு, அது ஒண்ணுதான் பேலன்ஸ். அது 2 வாரம் கழிச்சு நடக்கும். ஆடெல்லாம் திருடல, ஆடு திருடின மாதிரி கனவுதான் கண்டோம். சரியா, இதுதான் நடக்க போகுது. ஆனா இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு துரைமுருகன் உருட்டிட்டு இருக்காப்ல. இது பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி. என்ன மேட்டர் அப்படின்னா, அது தெரிஞ்ச விஷயம் தான். கள்ளத்தனமா பெத்து போட்ட குழந்தை தானே நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் அதிமுகவும் கள்ளத்தனமா பெத்து போட்ட குழந்தை தான் சீமான்னு சொன்னோம். ஆமா, அது இன்னைக்கு மறுபடியும் ப்ரூஃப் ஆயிருக்குது. ஏன்னா விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் சம்பந்தமே இல்லாம பிஜேபி பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா பெத்தவன் வருவான்ல வந்தான்ல, இன்னைக்கு வந்து வசமா வந்து மாட்டிருக்கான்ல. நிர்நிமேஷ் துபே அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் பிஜேபியோட வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்துல அண்ணன் சீமானுக்காக பாலியல் குற்றவாளி சீமானுக்காக அப்படி சொல்லாதீங்க, மனசு வலிக்குதுல, அழுதுருவேன். ஏங்க பாலியல் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொன்னா, நீ இல்லன்னு சொன்னா 2011 கேஸ் போட்டாங்க. அன்னைக்கே முடிஞ்சிருக்குல்ல, அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இல்ல. இல்லன்னு சொன்னா இல்லங்கன்னு சொல்லிட்டு வந்தா முடிஞ்சு மேட்டருக்கு வந்துடும் பிஜேபி குழந்தைக்கு. ஆமா, அதை விட்டுவிட்டு இப்போ வந்து என்ன திட்டுறீங்கன்னா இந்த நொண்ணனுக்கு ஆதரவா அங்க போய் ஆஜரானது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி சார்பாக பல வழக்குகளை சந்தித்த என்ன சொல்றது பாலியல் ஜல்சா கட்சியின் பிஜேபி அப்படித்தானே பாலியல் ஜல்சா கட்சியின் பேர் என்னது? நிர்நிமேஷ் துபே. வாயிலே வராத பேரா வச்சிருக்காங்க. எப்படிதான் கூப்பிடுறாங்க? துபேங்கிறது ஜாதி பேர், அது எனக்கு நல்லா தெரியும். சரியா, இந்த துபே யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகா மட்டமான கேஸ்கள் எல்லாம் அட்டெண்ட் செஞ்சிருக்க. பிஜேபியோட கொள்கை சார்ந்த வழக்குகள் அட்டன் பண்ணிருக்காப்ல. முக்கியமான ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமா இல்லாம ஆனால் ஆட்டை போட்டு ஆரம்பிச்ச ரிபப்ளிக் டிவியோட அர்னாப் கோஸ்வாமிக்காக ஒரு கேஸ் இவர் அட்டன் பண்ணிருக்காரு. யாருக்காக? அதுவும் மிரட்டல் கேஸ். அது ஒரு மிரட்டல் கேஸ். நாயக் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சூசைடுக்கு தூண்டியதாக அவர் மேல கேஸ் வருது. அதுக்கும் ஆஜரானது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் சீமான். கேஸ்ல அதோட நிக்கல, அதுக்காக தான் விசாரணைக்குன்னு போனாங்க. விசாரிக்கும் போது அவருடைய போன் எல்லாம் வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அப்பதான் புல்வாமா தாக்குதல் பத்தி இவருக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சிருக்குது. நாங்க செத்தோம், எங்க ஆட்கள் 40 பேர் செத்தோம், அதை இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹாட் நியூஸ் இன்னைக்கு நமக்கு அவன் வந்து அறிவிக்கிறான், இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மகா பொறுக்கி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு வாயை திறந்தாலே அள்ளி விடுற ஒரு டேஷ்காக இந்த வக்கீல் ஏற்கனவே ஆஜரா இருக்காரு. அவர் தான் இன்று நொண்ணன் சீமானுக்காக ஆஜராகி வாதாடி இருக்காரு. சரி, இது என்னங்க அர்னாப் கோஸ்வாமி யாருனாலும் வச்சுக்கலாம், பணம் கொடுத்தா வக்கீல் போய் பேச போறோம் அப்படின்னா, சரிங்க அந்த வக்கீலோட இன்னொரு யோக்கியதையை பார்ப்போமே. வெஸ்ட் பெங்கால்ல 2023 ராம நவமியை ஒட்டி ஒரு பெரிய பேரணி நடத்துறாங்க. இப்ப பிரச்சனை கலவரம் தான், ஒரு பெரிய கலவரத்தை நடத்தினாங்க. நீங்க கூட பாத்துருப்பீங்க, சில வீடியோக்கெல்லாம் வந்திருக்கும். வெடிகுண்டு எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடினாங்க. அம்மா நம்ம மம்தா பானர்ஜி இரும்பு மனுஷியாக மாறிவிட்டாங்க. ஆமா, அவன் சுகந்து அதிகாரி அப்படின்னு சொல்லி அவருடைய மாநில தலைவர் இங்க அண்ணாமலை மாதிரி அங்க அவர் தான் அந்த கலவரத்தை தலைமை தாங்கி நடத்தினாருன்னு. இதெல்லாம் வேற தலைமை தாங்கி நடத்துறாங்களா? ஆமா ஆமா. ஏங்க அவங்க கட்சி வளர்ச்சிங்கிறது கலவரம் தானேங்க. அது சரி, அவங்க தேர்தல் பிரச்சாரம் கலவரம், பிஜேபி கலவரம் ராமர் கோயில ஆரம்பிச்சது தானே. இது என்ன அந்த கேஸ்லயும் அந்த ராமநவமிக்கு கலவரம் உண்டு பண்ண முயன்ற அந்த பிஜேபி டேஷோட தலைவரோட சுகந்த அதிகாரி, அதிகாரின் பேரு சுகந்த அதிகாரி, அந்த அவருக்காக வாதாடியது யார் என்றால் இதே இந்த துபே. என்ன துபே? நிர்நிமேஷ் துபே தான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அவர் தான் இன்றைக்கும் நொண்ணன் சீமானுக்காக சுப்ரீம் கோர்ட்ல பேசியிருக்காப்ல. அடுத்ததா இன்னொரு முக்கியமான கேஸ். இது இன்னும் அதையும் விட ரொம்ப கொடுமையானது. நொண்ண வந்து மைக்க நீட்டோன்னு கேட்கிறாரு, ஏங்க ஊர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், ஒரே ஒருத்தன் நான் ஒருத்தன் தான் கிடைச்சேன்னா என்கிட்ட வந்து பாலியல் பண்ணீங்களா கேட்டுட்டீங்க, பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க, பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா? நான் தாது மணல் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், அந்த கொலை பத்தி பேசுறேன், இந்த சுற்றுப்புற சூழல் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன், அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, இது மட்டும் கேட்டுட்டீங்கன்னா அண்ணன் ரொம்ப வெகுண்டு எழுந்தாருல. அந்த நொண்ணை வச்ச வக்கீலோட யோக்கியதை என்ன அப்படின்னா, குஜராத்ல கட்சிங்கிற இடத்துல கட்சி கெமிக்கல்னு ஒண்ணு இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது. நம்ம ஊர் ஸ்டெர்லைட் மாதிரி வச்சுங்களேன், அதால ஸ்டெர்லைட் விட மோசம், அதை விட மோசம் கெமிக்கல்ஸ், முழுக்க கெமிக்கல்ஸ். அந்த ஏரியாவே இந்தியாவின்
மிக மிக சுற்றுச்சூழல் மோசமான நகரமாக அது மாறி இருக்குது. அங்கதான் வந்து அந்த கப்பல் எல்லாம் போட்டு இடி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல செஞ்ச கப்பல் எல்லாம் அங்கதான் இடிப்பாங்க. அந்த அளவுக்கு குப்பை காடா இருந்திருக்கு. குப்பை காடா மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த கம்பெனி சார்பாக சுற்றுப்புற சூழலை கெடுக்கும் அந்த கம்பெனிக்கு சார்பாக இயற்கை அன்னைய நாசம் பண்றானே, அதுக்கு இவரை போல ரேப் செய்தானே அந்த கம்பெனி கட்சி கம்பெனிக்கு ஆதரவாக கட்சி கெமிக்கல் கம்பெனிக்கு ஆதரவாக வாதாடியது கடலையும் என்னுடைய நிலத்தையும் அவன் ரேப் பண்ணிருக்கிறான். அதுக்கு ஆதரவாக பேசியது வாதாடியது யார் என்றால் இந்த துபே தான். இந்த வக்கீல தான் கொண்டு வந்து நொன்ன விஜயலட்சுமி மேல் உள்ள கேஸுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. இதுல சாட்டை இன்னும் பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நான் தனியா வீடியோ போடுறேன். நீ வீடியோ போடு, என்ன வேணா போடு, வேலையா வேற வேலை என்ன வேணா போடு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. என்ன வேணா போடு. ஆனா உங்க அண்ணன் யார உங்க அண்ணன் வழக்கறிஞரா யார போட்டிருக்கிறாருங்கிற உண்மையை உடைச்சுக்கோம். அவ்வளவுதான். பாரு, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒண்ணு நீ அம்பலமாயிட்டே தான் இருக்க. இது சீமானுக்கு எடுத்த வெற்றின்னா சீமானுக்கு வெற்றி எடுத்த கிடையாது. தலைவர் யார் இறங்கிருக்காப்ல? பிஜேபில இருந்து வக்கீல் இறங்கிருக்காப்ல. முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட் சுத்தி நாய் வரும், சோறு வச்சு. ஆமாங்க, அது காம்பவுண்ட் சுத்தி குலைச்சிட்டு இருக்கோம். சரி, எஜமானுக்கு விசுவாசமா அப்படி குலைச்சிட்டு இருக்கோம். அப்படி தெருல போறவங்க எல்லாம் குலைச்சிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா அது காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்து சோறு போடுறாங்க. வீட்டுல வந்து கட்டி போட்டுக்கிறாங்க. காம்பவுண்டுக்குள்ள வந்துருச்சு. கேட்டுக்குள்ள வா சரி வா, அம்பலமாயிட்டே தான் இருக்கும். நீ கொஞ்சம் உள்ளே வந்துரு, உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கேஸ் பிஜேபி நினைச்சா என்ன வேணா செய்யலாம். இந்த 2 மாச டைம் எதுக்கு அப்படின்னா, போய் கால்ல கையில விழுந்து சரி பண்ணு, இல்ல பணத்தை கொடுத்து சரி பண்ணு. சரி, நீதிபதி கேக்குறாருங்க. இப்ப இதுல வந்து அவர் முதல்ல எல்லாம் கேக்குறாங்க, ஏன் வந்து 12 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் எடுக்கிறீங்க, அப்படியா எல்லாம் கேட்டு, சரி என்ன செட்டில்மெண்ட் பேசுறீங்களா? அவரே கேக்குறாரு, எடுத்து கொடுக்காரு. அதான் நான் சொல்ல, முதல்ல ஒரு வீடியோ போட்டுமே, பஞ்சாயத்து நம்ம ஊரெல்லாம் பஞ்சாயத்து நடக்குமே, என் ராணி நம்ம தகுதிக்கு அவள்கிட்ட போய் இது பண்ணலாமா, சரி பேசி முடிச்சுட்டு வாடா, அது மிச்சத்தை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்க வந்து பேசி முடிச்சுட்டு வாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல கேட்க நீதி ஒரு நம்ம வழக்கறிஞர் பின்னாடி இங்க வந்து நொன்ன வந்து பேட்டி கொடுக்காரு. நாங்க சமரசம் பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. உள்ள நீ அங்க கால்ல விழுந்துருக்க, வெளில வந்து என்ன பேசிட்டு இருக்க, நான் சமரசத்திற்கெல்லாம் இடமில்லை. மட்டும் இல்ல, அக்கா கிட்டையும் கால்ல விழுந்ததா கேள்வி. 2 நாளைக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. லூயிஸா அவங்கள தூக்கிட்டாப்ல. எவ்வளவு கேவலமான பிறவியா இருப்பாரு. இவனை விட யாரும் இந்த உலகத்துல யாருமே பொய் சொல்லிக்க முடியும். சத்தியமா சொல்றேன், அம்மா மேல சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். இந்த மாதிரி போய் எவனும் சொல்லிருக்க மாட்டான். காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, நைட் ஒண்ணு. உண்மையா பேசினா ஒரே வார்த்தை தான், உண்மையா பேசிட்டே இருப்பாங்க. போய் சொன்னா மறந்துடுவான். மதியம் என்ன சொன்னான்னு தெரியாது, நைட் என்ன சொன்னது, நாளைக்கு வேற ஒரு மாதிரி பேசிட்டு இருப்போம். இதுதான் சீமாட்ட நடந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப நேத்து முந்தானெல்லாம் என்ன பேசியிருந்தாரு, அந்த பொம்பளை அது இது இப்படி பேசியிருந்தா. அப்படி இன்னைக்கு அந்த அம்மா பண்றதெல்லாம் சரியில்லை, அந்த அம்மா பண்றதெல்லாம் மோசம், அந்த அம்மா மரியாதை பேச சொல்றாங்க. இன்னைக்கு சொல்லிருக்காங்க, டேய் ஏண்டா ஒரு கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே உனக்கு பாலியல் குற்றவாளி இல்ல உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்கிறதுல. இது வந்து வெளிப்படையா நீயாவது பின்னாடி பேசுனது, பின்னாடி வாழ்ந்ததெல்லாம் வேற. இப்ப நீ ஓப்பனா பேசிட்டா, இது பாலியல் குற்றம் தான். பாலியல் குற்றங்கள் விஜயலட்சுமி மீதான இந்த சமூகத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரிய வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் நீ வந்து எப்படி பேசுற அப்படின்னா, காசு கொடுத்தா வந்துட்டு போவாங்க. ஒரு டைலாக் சொல்றான். என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னமோ நான் வயசுக்கு வந்த பிள்ளை குச்சிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு, நான் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு வந்து சோளக்காட்டுக்குள்ள குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கு. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, சோளக்காட்டுல போய் கற்பழிச்ச மாதிரி அப்படின்னு கதறிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்பனா நான் கேக்குறேன், அப்படின்னா ஹோட்டல் ரூம்க்கு, அதாவது சோளக்கலைக்கு கூட்டு போகாம ஹோட்டல் ரூமுக்கு ஏமாத்தி கூட்டு போய் நீ ஏதாவது பண்ணிட்டு வருவ, அப்ப அதுக்கு என்ன சொல்றதா? இல்ல, விஜயலட்சுமி வீட்டுல வச்சு பண்ணா கூட தப்பு கிடையாதா? அந்த வீடியோ இல்லங்க, அதாவது இவனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு இருக்குது. மாமா கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன். இந்த வீடியோ எடுத்தது எங்க அத சொல்லிருக்கேன். இந்த வீடியோ எடுத்து விஜயலட்சுமி வீட்டுல தானே, உனக்கு வீடு கூட கிடையாது. அவரு யாரு, நம்ம ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், அவரும் சொன்னாரு, விடுதலை புலிகள் எல்லாம் காரி துப்பிட்டாங்க, கூடவே விஜயலட்சுமி வச்சுட்டு வீடியோ கால்ல வரான் அப்படின்னு அவங்க காரி துப்பின அடிப்படையில இருக்கும்போது, அதெல்லாம் விடுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பாலியல் குற்றம் ஏகப்பட்ட வரைமுறை வச்சிருக்குது. அதுலயும் குறிப்பா விசாகா அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க காலேஜ்ல இல்ல நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல
நீங்க வந்து ஒரு ஆபாசமான படத்தை காட்டினாலோ இல்ல ஆபாசமான அசைவுகள் செய்தாலே கூட அது வந்து பாலியல் வன்கொடுமைக்கு என்ன சொல்றது முகாந்திரம் உள்ளது, அதற்கான அழைப்பாக பதிவு செய்யப்பட்டு அது மேல குற்றச்சாட்டு உள்ளது, அதாவது குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு நீட்டாக சொல்லுது அந்த விசாகா ஆக்ட் அண்ட் ரூல் இதெல்லாம் சொல்லுது. ஆனா நீ வந்து அதுவும் ஒரு பணிபுரிய இடம் தானே, சினிமா இண்டஸ்ட்ரி தானே. அது மட்டும் இல்லங்க, ஐபிசி 376 படி இது குற்றம் தான். இப்போ உன்ன குற்றவாளி இல்லன்னா தீர்ப்பு சொல்லல. குற்றவாளி இல்லன்னா இதுல முடிச்சு விட்டுருப்பாங்க, கேஸை டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மேட்டர் கழிவு பின்னாடி பேசுறேன்னு சொன்னதுனால அவரு அந்த ஜட்ஜ் அம்மா வந்து ஏதோ முறைப்படி பார்த்து இது முதல் கனவி முதல் பொண்டாட்டி மாதிரி தான், இந்த டைவோர்ஸ் கேஸ்க்கு வந்த மாதிரி கணக்கு தான், என்னச்சாவது பேசிட்டு வாங்கடா ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலிங் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க அந்த ஜட்ஜு. இல்ல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு, நமக்கு தெரியல. ஏன்னா இங்க நீதி வந்து எப்படினாலும் இப்படின்னு திரும்ப அப்படி திரும்ப நம்மளால ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில நீதி கொடுக்குறாங்க. அப்புறம் ராமர்கிட்ட பேசின அவர் தான் சொன்னாரு குரங்கு வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு, அதனால ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன்னு அவங்களே சொல்ற இந்த காலகட்டத்துல நம்ம இதை ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பிஜேபி வழக்கறிஞர் வேற போயிருக்காருப்ல அண்ணன் ராஜா சர்மா, ஹெச் ராஜா சர்மா, அவர் வேற வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அண்ணனுக்காக. நொன்ன வேற இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. நொன்னன் சம்பந்தப்பட்ட போய் தான் இவ்வளவு பிரச்சனையும். நொன்னன் இல்லாம வேற யாருந்தா இதுக்குள்ளயும் கேஸ் முடிஞ்சிருக்கும், ஒண்ணு சாதகமா முடிஞ்சிருக்கும் இல்ல பாதகமா முடிஞ்சிருக்கும். நொன்ன அங்க போய் தான் இவ்வளவு இழுப்பு இழுத்துட்டு இருக்குது. சரியா? ஏன்னா இந்த கேஸ் இருக்க வரைக்கும் தான் பிடி இருக்கும், அப்ப அதுக்கு தக்கன வைக்கணும்ல, அதுக்குதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றது 2011 இருந்து சித்தப்பா எடப்பாடி ஆட்சி இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது 12 வருஷம் கழிச்சு விசாரிக்கிறதுக்கு அரசியல் காரணம் இருக்கும். ஆட்சி மாறினதுனால விசாரிக்கிறாங்க, ஆட்சி மாறினதுனால விசாரிக்கல. நீதான் போய் நொன்னா போய் விழுந்தது. ஆமா, இவனா போய் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு போய் இந்த கேஸ குவாஷ் பண்ணுங்கன்னு போன, அப்படி குவாஷ் பண்ணுங்க அண்ணனே குவாஷ் பண்ணிட்டாங்க. அதான் மேட்ரு. சரியா? இது வந்து இப்ப சீமான நான் ஒரு குடும்பஸ்த, எனக்கு பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, மூத்த பையன் பெரிய பையன் வயதுல புரித வயசு. இப்ப போய் இந்த கேஸ போட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேக்குற. அப்படி கேஸ் போட்டது 2011. அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணது 2013. ஓ ஆமா, அப்ப அதுக்கு முன்னாடியே வந்து ஏமாத்தினா கேஸ் இருக்கு. ஆமா, 2012 தான் வாபஸ் வாங்குறாங்க. அப்பவே வந்து செட்டில்மெண்ட், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஏமாத்திருக்காங்க. ஆமா, இல்ல இவரை பத்தி ஒரு என்ன தெரியுமா, அவளுக்கு கேட்கறதுக்கு நாதி கிடையாது, என்ன வேணா செய்யலாம். இதத்தான் ஆணாதிக்க திமிரு கொழுப்புங்கிறது. அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரோடுங்க ஒரு சாதாரணமான மனுஷன் கூட ஒரு தப்பு செஞ்சனா அந்த தப்போட குற்ற உணர்ச்சியிலையோ இல்ல நான் பெண்களை வந்து பொதுவெளியில பேசுறேன் அது எப்படி பேசணுங்கிற ஒரு இதுல ஒரு பயத்தோட பேசுவான். இதுல இவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா, காசு கொடுத்தேன் போனா அதுக்கெல்லாமா இவ்வளவு பெரிய விஷயம், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வருது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லிருக்கணும் இங்க பாருங்க, சிம்பிளா முடிச்சிடலாம். ஆமாங்க, எங்களுக்கு உறவு இருந்தது, அப்புறம் வந்து முரண்பாடு வந்துச்சு, நாங்க விலகிட்டோம், இப்ப அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்குன்னா என்னன்னு பேசி நான் அதை தீர்த்துக்கிறேன். அது வரைக்கும் ஊடகங்கள் நீங்க பர்சனல் விஷயத்தை தடையாதீங்க. ஒரு நாகரிகமான முறையில பேசுறது என்னது, எங்களுக்குள் உறவு இருந்தது, அதுக்குள்ள ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, இல்ல அதை நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம், அவங்க கேஸ் போட்டுருக்காங்க, நான் வழக்கை வந்து நீதிமன்றத்தில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க மேட்ரு முடியாது. ஆனா அந்த லேடியை பத்தி, அந்த விஜயலட்சுமி நடிகை பத்தி, ஒரு நடிகை என்பதாலும் அவருக்கு இதுக்கு முன்னாடி உறவுகள் இருந்தது இல்ல, எந்த அடிப்படையிலையும் நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அப்ப அவங்களை நீ அப்படி சொன்னா, நீயும் தான் பல பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்க, உனக்கு நான் என்ன சொல்றேன், ஆம்பளத்தை அப்படின்னு நம்ம பேர் கொடுக்க முடியுமா? ஆமா, நீ காசு வாங்கிட்டு தான் போயிருக்கிறான்றாங்க. ஆமா, நீ காசு வாங்குறதுக்கு போகலன்னா வேற எதுக்கோ போயிருக்கிற. ஆமா, இல்ல காசு வாங்கிருக்கிற, அப்படி இவனே காசு வாங்கிருக்க, அப்ப நீ தான்டா. ஆமா, நீ என்னெல்லாம் சொல்றியோ விஜயலட்சுமி பத்தி, அதுதான் நீ அப்ப நீ ஒரு ஆம்பளை, அவங்களாவது ஒரு தனி நபர். நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்கிற, தமிழ் தேசிய விடுதலைங்கிற, புரட்சிங்கிற, பெண்ணியோங்கிற, 50% பெண்களை நிறுத்தினோங்கிற, இவ்வளவு நீ பேசிட்டு எனக்கு என்ன கவலைன்னா, முன்னாடியாவது மத்தவங்க காரியத்து போயிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க தம்பிகளே காரியத்து போறாங்க. நாம் தமிழர்னு பேரை போட்டு அப்புறம் வந்து அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. நாம் தமிழர் பாலு, நாம் தமிழர் சுரேஷ் போட்டுக்கிறாங்க. நாம் தமிழர் எடுத்துட்டாங்க, சுரேஷ் இருக்குது, பாலு இருக்குது, நாம் தமிழர் தூக்கிட்டாங்க. கட்சிக்காரனே காரி தூக்குறான். அந்த அளவுக்கு வந்துருச்சு. முட்டு கொடுக்க முடியும். எனக்கு இதனால ஒரு பாதிப்பு கிடையாதுங்க, எனக்கு ஒரு நாள் ஒரு பாதிப்பு கிடையாதுங்க. வெக்கம் கட்டவங்க என்னங்க பாதிப்பு இருக்கு? அருமபுரியில அத கரு பிரபாகரன் இந்த போட்டோ எடுத்து போட்டுக்கிறாரு. 2022 எவ்வளவு கூட்டம் வந்தது, 23 எவ்வளவு கூட்டம் வந்தது, இன்னைக்கு 25 எவ்வளவு கூட்டம் வந்திருக்குதுன்னு அந்த போட்டோ ஒரே மண்டபம் தான் எடுத்து போடுறாரு. மண்டபம் நிறைஞ்சு வழியுது, மேல மாடியில் உள்ள லாபியில நிறைஞ்சு வழியுது. அவ்வளவு கூட்டம் இருந்த இடத்துல மண்டபத்துல இப்ப பாதி பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதுதான் அழிவுங்கிறது. இந்த மேட்டரை நீ சரியா கையாண்டிருந்தா, நீ யோக்கியனா இருந்திருந்த, உண்மையிலே தப்பு செய்யறதெல்லாம் மனித இயல்பு. நீ அதுக்கு என்ன
இது கொடுக்குற. நீ என்ன ஒரு ஆஃப்டர் ஒரு பொம்பளை என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற உன்னோட மனப்பான்மை இருக்கு. கேட்கறது யாரும் கிடையாது. நான் எவ்வளவு பெரிய தலைவர் ஆயிட்டேன், என் கூட 10 பேர் இப்படி வச்சுட்டு வரானுங்க, பிஸ்டல்லாம் வச்சிருக்காங்க, இப்படி வச்சுட்டு வர்றது. அவங்க கூட இருக்கிறவங்களும் ஏன்னா அது எப்படின்னு ஒண்ணுடா கை இப்படி தூக்கு அப்படியே நட, அவ்வளவுதான். இதுல சாட்டை இது பொய் வழக்கு, பொய் வழக்கு, பொய் வழக்குல தீர்ப்பு வந்திருக்குது. அப்பனா நீ ஜட்ஜே சொல்லிருப்பாரு இது பொய் வழக்குன்னு. விஜயலட்சுமி அல்லவா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல விஜயலட்சுமி எல்லாம் பின்னாடி பேசுறீங்க. அப்ப ஏன் பின்னாடி போய் பேசுற? யோக்கியனா இருந்தா நீ ஏன்பா பேசுற? நீ நேரடியா இப்படிதானே சொல்லணும். இது பொய் வழக்கு, நான் ஏன் பேசணும், நான் எதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும், நான் எதுக்கு அங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், இதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் லூயிஸ் போறாரு அங்க? எதுக்கு லூயிஸ் போறாரு? எதுக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது? சாட்டை எதுக்கு 50,000 கொடுத்தாரு? இதெல்லாம் இப்ப எவிடன்ஸுங்க. ஆமா, இவங்களே கேஸ் மட்டும் விசாரணை நடந்திருந்தது 12 வாரத்துல. அண்ணன் உள்ள போயிருப்பாரு, 12 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருப்பாரு. என்னச்சிய பிஜேபியோட தத்து பிள்ளையாச்சே, அவர் சீரத்தை விட்டுற முடியுமா? அதனால எலெக்ஷன் வருது. ஆமா, அதுக்காக தான் வெளியே விட்டு வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த கேஸ் இந்த கேஸுக்கு உயிர் உண்டு. ஆமா, அனுராக் சோனி சாகல. அனுராக் சோனி வழக்குல 10 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால பிஜேபி கையில இருக்குது. இப்பதான் சொன்னோம், காம்பவுண்ட் வெளியே சுத்தி இருந்த நாய சொல்லிட்டீங்க. கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது, நீங்க பிஜேபி கையில இருக்கீங்க. ஆமாங்க, அவங்க மனசு வைக்க, எச் ராஜா சர்மா மனசு வைக்கணும், அண்ணாமலை ஜி மனசு வைக்கணும், அமித்ஷா ஜி மனசு வைக்கணும். எல்லாரும் மனசு வச்சிருக்காங்க. ஏற்கனவே அக்கா தமிழிசை சொல்லிட்டாங்க, டீம் பார்ட்னர்னு சொல்லிட்டாங்க. ஆமா, சோ பார்ட்னருக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற வகையில வந்திருக்கிறாங்க. இனிமேல் வந்து ஒருவேளை விஜயலட்சுமியே கூட சமாதானமா போகாம போகலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பொதுவெளியில் ஒரு பெண்ணை குறித்து பேசியதுங்க ஒரு பெண் அல்ல. அது அவரை போல ஏகப்பட்ட பெண்கள் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, அதிகார பலத்தால் சுரண்டப்படுறாங்க, சரிதானே, ஆசை காட்டி ஏமாத்தப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க போய் தான் இத்தனை ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் இவ்வளவு இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் நீ வந்து துச்சமா நினைச்சு இஷ்டத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது எந்த இதுவும் கிடையாது. நீ இன்னும் அதிபராகவே இருக்கா நினைச்சிட்டு இருக்கிற? இல்ல, இப்போ தீர்ப்பு வந்து விடுதலை அறிவிச்சிட்டு மாதிரியே அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து இப்போ கார்பரேட் கட்சியா மாறிட்டாங்க. அக்கா அவங்க அப்படி பேசலாமா? ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க நம்ம பெரியாரிஸ்டுகள். மதுரை எங்க போஸ்டர் ஓட்டி இருக்கிறாங்க, அண்ணன் போஸ்டர் ஓட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பெரியார் வந்து தப்பான ஆளு தானே, அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. பெரியார் வந்து எவ்வளவு கருத்து சொல்லியிருக்கிறாரு, ஆனா அவர் ஒழுக்கமான மனுஷன் இல்ல. பெரியார் வந்து பாலியல் சுதந்திரம் பேசியிருக்காரு, ஆனா அவர் மேல இது வரைக்கும் எந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கம் வந்தது இல்ல, சரிதானே. அவர் வந்து ஊழல் எதிர்ப்பு பேசியிருக்காரு, ஆனா அவரை பத்தி இது வரைக்கும் எந்த ஊழல் வழக்கம் வந்தது இல்ல, எங்கன்னு திருநிதி வசூலிச்சாருன்னு வந்தது இல்ல. இருந்தது அவர் எடுத்து கொடுத்தாருன்னு தான் இருக்குது, சமூகத்துக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை பத்தி பேசிதால் என்னை வந்து இது பண்றாங்க வைக்கிறாங்க, நீ பேசுறது பத்தியா இதை விட கேவலமான, இதை விட ஒரு முட்டாள்தனமான கருத்து வேற எதுவும் இருக்காது. மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்ல, இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது வந்து வெறும் தம்பிகளும் ஏமாளிகள் இல்லை. தம்பி இப்ப கொஞ்சம் உசாராய் வெளில வர மாதிரி ஆயிட்டாங்க. நான் ஆவடியில நான் சிலர்ட்ட பேசினேன், அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்களா, கொஞ்சம் பேர் குழப்பத்துல இருக்கிறாங்களா, இருக்கவே வேண்டாம், அசிங்கமா இருக்கு, வெளியே தலகாட்ட முடியும். நான் கட்சியில இல்லாத ஒருத்தர் பேசுனேன், அவர் தீவிர அனுதாபி, அவருக்கு திமுக மேல திராவிடம் பயங்கர வெறுப்பு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வரத்தை கேட்டேன், விஜயலட்சுமி அப்ப அவரு என்ன அவர் யோக்கியமா இவர் யோக்கியமா கேட்டுட்டு இருந்தாரு. யாருமே யோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. யாராவது பொது வெளியில இந்த மாதிரி இப்பதான் வயசுக்கு வந்த பிள்ளை நான் தூக்கிட்டு கொண்டு போய் கற்பழிச்சு யாராவது பேசியிருக்காங்களா? இந்த மாதிரி தலைவர்கள் வேற ஏதாவது பேசியிருக்காங்களா? தரங்கட்டுத்தனமா பேசியிருக்காங்க, கோவ போட்டு பேசுறாங்களா? நான் என்ன வார்த்தை விடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணாம்னா நீ வந்து பிரஸ் மீட் கொடுக்கலான்ட்டு போயிடலாம். நான் ஒன்னிச்சப்பட்ட நிலையில சம்பந்தமா நான் கருத்து சொல்லலன்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் பேசுறேன், ஒண்ணுமே இல்ல, வழக்கு வந்து கோர்ட்ல இருக்குது, இது குறித்து நான் பேச முடியாது, இதோட முடிஞ்சது. அதுக்கு மேல எந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்டாலும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மீண்டும் 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 பேசி ஒரு ஆணாதிக்க கருத்துக்கு வலு சேர்க்கிறதும் பெண்களை வந்து துச்சமா மதிக்கிறது. இப்ப இந்த கருத்தெல்லாம் இவங்க சாட்சி எடுத்து போட்டு கூட சுத்திட்டு போனாங்க. எங்க அண்ணன் சீமா என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்ட்டு. அது என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய தரத்தை உயர்த்த முடியலன்னு வைங்களேன், இன்னொருத்தர் உயரத்தை தாழ்த்துறது. அதான் இதேதான், அவங்க தரத்தை தாழ்த்தி அவங்க மோசமான பொண்ணு இப்படி பண்ணிட்டேன்னா அப்ப இவர் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிராது. எப்படினாலும் சரி, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். ஆமா, ஆக அங்கிட்டு இங்கிட்டுமா பிஜேபின்னு அரசல் பேசிட்டு இருந்தத ஒரு காங்கிரீட் ப்ரூஃபோட வக்கீலையே கூட்டு வந்து நிரூபிச்சு காட்டிட்ட, எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு காட்டிட்ட. அதோட அர்த்தம் தான் இந்த அவர் பேர் என்னங்க, வாயிலே வர மாட்டேங்குது, நிர்நிமிஷ். எப்படிங்க இந்தி, நான் அங்க இருந்தேன், எனக்கு இந்தியில வாயில வர மாட்டேங்குது, நீங்க எப்படிங்க இப்படிலாம்? நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.